திருக்குமரன், ரூட்டு மாதிரி போயிட்டு இருக்கீங்க? நான் நல்ல ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். நான் ரோட்டை சொல்லல, நீங்க போயிட்டு இருக்க கேஸை சொல்றேன். சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கீங்களா, அதை சொல்றேன். நீங்க யாரு? நான் டாக்டர் பரந்தாம், ஏஷியன் ஹாஸ்பிட்டலோட எம்டி. இவர் டாக்டர் ஹரி. வண்டிக்குள்ள வேற யார் இருக்கா? ஜெயச்சந்திரன். டாக்டருங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது விசேஷமா இல்ல விசாரணையா? அதை நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். இப்போ வழி விடுங்க. லுக் திருக்குமரன், நான் உங்க சீனியர், ஞாபகம் இருக்குல்ல? நான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். அதாவது இந்த ஏரியாவில் நடக்கிற சம்பவங்களுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ திஸ் இஸ் மை அஃபிஷியல் கொஸ்டின். யார் இவங்க? தென் எதுக்காக இந்த சின்ன பையனை கூட்டிட்டு போறீங்க? அந்த பையன் பேர்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. யார் கொடுத்தாங்க? டாக்டர்ஸ் தான் கொடுத்தாங்க. என்ன சார் கம்ப்ளைண்ட்? ரிட்டர்னில் கொடுத்துருக்கீங்களா? எழுதி கொடுக்கல, அதுக்குள்ள பையனை கண்டுபிடிச்சிடான்னு வந்துட்டோம். எழுத்து மூலமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது உண்மையான்னு பார்க்கணும்ல. எழுத்துப்பூர்வமா புகார் இல்லாதப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா திருக்குமரன்? எழுத்துப்பூர்வமாக புகார் வாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு கேஸில் உண்மை இல்லைன்னு ஆயிடுமான்னு? அப்போ எதுக்கு நம்ம புகார் வாங்குறோம்? எதுக்கு நம்ம எஃப்ஐஆர் போடுறோம்? நம்ம சும்மா வாய் மூலமா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இஷ்டப்பட்டு யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாமே. இப்போ எந்த புகாரும் இல்லாம நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ல? ஏன்னா நீங்க அப்படித்தானே சொல்றீங்க. நமக்கு கோர்ட் முக்கியம் இல்ல, சட்டம் முக்கியம் இல்ல, வாயால சொல்ற கம்ப்ளைண்ட் தானே முக்கியம். அப்படித்தானே? நான் புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்க கேஸை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். புகாரை வாங்க வேண்டாம்னு சொல்லலை. வாய்ப்பு இருக்கு, புகார் வாங்கல, இப்படி கோர்ட்ல சொல்லுவீங்களா? கேஸ் நிக்குமா? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ சட்டத்தை உங்களுக்கு வசதியாக வளைச்சிப்பீங்க. நான் அப்படி சொல்லலை. ஆனால் எல்லா இடத்துலையும் சட்டப்படி தான் விசாரணை பண்ணணும்னா அதை நம்மளால் செய்ய முடியாது. புரிஞ்சுக்குங்க, வழி விடுங்க. புரிஞ்சிக்காம வழி விட முடியாது திருக்குமரன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நோ, தண்டனைன்றது சட்டம் தான் தீர்மானிக்கணும். இப்போ நீங்க கொடுத்துருக்கிறது தண்டனை, விசாரணைன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் என்னதான் பண்ணணும் அதை சொல்லுங்க. பையனை விட்டுருங்க. சட்டப்படி அவன் மைனர் பையன். ஆஹா, அவனை விசாரிக்கிறதுக்கு அவசியம் வந்ததுன்னா அவங்க அப்பாவையும் கூட வச்சுக்கிட்டு விசாரிங்க. அதைத்தான் சட்டமும் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுத்து தானே ஆகணும். பையனை என் கூட அனுப்புங்க. ஐம் சாரி, அது என்னால் முடியாது. ஏற்கனவே இவனை தேடி நான் ரொம்ப அலைஞ்சாச்சு. மறுபடியும் இவனை தேடி என்னால் அலைய முடியாது. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு திருக்குமரன். ஆமா, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கீங்க டாக்டர் பரந்தாமன்? திருட்டா இல்ல கொலையா? ஒரு கல், அது ரொம்ப... அந்த கல்லுக்காக தான் கான்ட்ராக்டர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லை, நடந்த 4 கொலைக்கும் அந்த கல் தான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த கல் இந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. அதை வச்சு இவன் நிறைய விளையாடி இருக்கான். இந்த கேஸோட முக்கியமான எவிடன்ஸே இந்த பையன்தான். ஓகே, பையன்கிட்ட இருந்த கல்லை கைப்பற்றினீங்களா? இல்லை. அப்போ இந்த மாதிரி யாராவது சொன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்புறம் யாராவது வந்து சொன்னா உடனே விட்டுருவீங்களா? இல்ல இந்த டாக்டரே கூட சாரி சார் நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர், உங்களுக்கு அந்த கல் எப்படி தெரியும்? பாருங்க, யோசிக்கிறாங்க. இவங்க மேல தான் தப்பு இருக்கு. இவங்களுக்கு அந்த கல்லை பத்தி எப்படி தெரியும்? ஒருவேளை இவங்களே அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் வந்துடக்கூடாது? நடந்த கொலைகளுக்கும் இவங்களுக்கும் ஏன் சம்பந்தம் இருந்துடக்கூடாது? லுக், ஸ்டாப் த நான்சென்ஸ். ஒரு கேஸை எப்படி எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் இன்ஸ்பெக்டர். ஆனால் நான் இந்த கேஸுக்காகவே ஸ்பெஷலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர். இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? ஆனால் ஒரு விஷயம், இந்த பையனை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். முடிஞ்சா நீங்கள் என்னை தடுக்கலாம். என்ன அடிக்க போறியா? அடி. லோக் மிஸ்டர் வெற்றிவேல், நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது அராஜகம். இப்படியே போயிட்டு இருந்தால் உங்களை பற்றி நான் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தாராளமாக பண்ணு. இது சம்மந்தமாக இனிமேல் எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பரவாயில்லையா? எப்பயுமே நான் தான் பொறுப்பு. ஆனால் நான் இந்த விஷயத்தை சும்மா விட போகிறதில்ல. போங்க. எஸ், குட் திருக்குமரன். ஆஸ் அ குட் போலீஸ் ஆஃபீஸர், குற்றவாளிகளை தான் சும்மா விடக்கூடாது. என்கிட்ட சொல்லாதீங்க.
பாய். ஒரு நிமிஷம் வெற்றிவேல், நீங்க இந்த பையனை அவன் வீட்டில் விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருப்பேன். ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆதாரத்தோட வருவேன். அப்ப நான் கேள்வி கேட்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னோட ஒவ்வொரு கேள்வியும் உங்க பையன் நாசமாக்கி உண்மையை கக்க வைக்கும். அப்ப அந்த பையன் எப்படி பதில் சொல்றான்னு பக்கத்துல நீங்களே பாருங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சவால் விடலாம், சாபம் விடக்கூடாது. இதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. பாத்தீங்களா? நல்லா பாருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நானா காரணம்? நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? உங்ககிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க தான். அதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு நாசம் பண்ணிருக்கோம். திருசங்க சொர்க்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் வாழ்க்கை எப்படி தெரியுமா? திருசங்க நரகம். இல்ல நாங்க. ஜெயச்சந்திரன் சார், இவங்ககிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதி வாங்க. ஓகே சார். தம்பி, நீ யாரு என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நீ தப்பானவன் இல்லைன்னு மட்டும் என் மனசு சொல்லுது. மனசு சொல்றத கேட்குறீங்களா? இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுட்ருக்கேன். மனசு தப்பாவும் சொல்லுமே. அப்போது புத்தி தடுத்துருன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ புத்தியும் நீங்கள் நம்புறீங்க. நிலையில்லாத உன்னை நிலைக்க வைக்கிற போராட்டம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க, அது தெரியும். ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்கன்றது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதை தடுக்கிற அளவுக்கு நான் பெரியவனும் இல்லை. மனசுக்கு பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். முருகன் அருள் சொல்க. யாம் இருக்க பயமே. ஒரு சிறிய தெரியும் சார். அவங்க அம்மா ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி. வழி சொல்லுங்க. நேராக போயிட்டு லெஃப்டில் கட் பண்ணி. ஜெயச்சந்திரன் சார், நம்ம உடனே குருநாதன் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவன் உடம்புல விஷம் ஏதாவது பரவி இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி பரவி இருந்தால் உடனே ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோ. ஓகே சார். அது மட்டும் இல்லை, குருநாதன் அம்மா கிட்ட இந்த மருந்தை கொடுத்தது குகன் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும். அப்புறம் என்ன, 2 மணி நேரத்தில் மறுபடியும் அந்த குகனை தூக்கி உள்ளே வச்சிட்றேன். சட்டப்படி என்னாலேயும் எல்லாம் செய்ய முடியும்னு அந்த வெற்றிவேலுக்கு நான் காட்டுறேன். உங்கள் பையன் குருநாதன் எங்க? உள்ளே இருக்கான்? இங்க இல்லையா, வெளியே போயிட்டான். போயிட்டானா? எங்கே போயிட்டான்? குகன் தம்பி தான் வந்து கூட்டிட்டு போனா. குகன் தம்பியா? யார், அந்த பத்திரோட பையனா? ஆமாங்க ஐயா, அவன்தான். ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். கரெக்டாக சொல்லுங்க. அவன் கூட்டிட்டு போனப்போ மணி என்ன இருக்கும்? ஒரு 12 மணி இருக்கும் சாமி. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 12 மணிக்கு குகன் கூட்டிட்டு போனதை நீங்க பாத்தீங்களா? ஏன் சாமி இப்படிலாம் கேக்குறீங்க? அவன் கூட்டிட்டு போகும்போது நானும் தானே கூட இருந்தேன். என் பிள்ளைக்கு பொய் சொன்னா ஒரே அப்பு. 12 மணிக்கு குகன் என் கூட இருந்தான். அப்ப எப்படி உன் புள்ளைய கூட்டிட்டு போயிருக்க முடியும்? இதுல பொய் சொல்றதுக்கு என்னையா இருக்கு? 12 மணிக்கு அந்த பையன் வந்துதான் கூட்டிட்டு போனான். முருகா, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை? அது நாடகம் போறியா? ஓகே, அறிஞ்சா செத்தே போயிடுவேன். இந்த பாரு, நீங்க என்னதான் நாடகம் போட்டாலும் சரி, உங்க முகத்துல கரிய பூச போட மாட்டேன். ஜெயச்சந்திரன் சார், இந்த அம்மா கிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க. ஓகே சார்.